Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days கிளாஸ் போயிட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டே 28 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம டே 29ல நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படினா parts of speech. சொல்லுங்க பாப்போம். parts of speech. இந்த parts of speech நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படினா இங்கிலீஷை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிடவும் முடியும், ரொம்ப சுலபமாக பேசவும் முடியும். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் எந்த சென்டென்ஸ் பேசினாலும் அந்த சென்டென்ஸ்குள்ளே இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் காலால் நடப்பேன், என் கையால் காசு கொடுப்பேன், மறுபடியும் அதே கையால் அந்த பொருளை வாங்குவேன், மறுபடியும் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நடந்து போவேன். இப்போது நான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா என் பாடியில் இருக்கிற ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு செயலை செஞ்சால் தான் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னா அதுக்கு இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சாங்க? என் கூட சேர்ந்து வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லுங்கள் பார்க்கும். நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், adverb, preposition, conjunction, interjection. இந்த 8 நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்லாம் கற்றுக்கிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நான் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப சுலபமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் கவனமாக கவனிங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவுன். நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த கான்செப்டை நல்லா ஈஸியாக படிச்சிருப்போம். நவுன் அப்படின்னா தமிழில் பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர் சொல், அதாவது இந்த உலகத்தில் எதுக்கெல்லாம் பெயர் இருக்குதோ அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நேமிங் ஆஃப் பர்சன். பர்சன் அப்படின்னா மனிதர்கள். இப்போ பாருங்களேன், மகா அப்படிங்கிறது என்னுடைய பெயர். என்னுடைய பெயரை குறிக்கும்போது நான் ஒரு நவுன். இங்கே பாருங்க, அஜித் நவுன், அபி நவுன், அருண் நவுன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் இருக்குது. இப்போ இவங்க மட்டும்தான் நேமிங் ஆஃப் பர்சன் கேட்டிங்கன்னா இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. என்ன அப்படின்னா டீச்சர், டாக்டர், வாட்ச்மேன், இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஒரு அடையாளமாக ஒரு நேம் இருக்குன்னா அந்த நேமும் பார்த்தீங்கன்னா இந்த நேமிங் ஆஃப் பர்சனுக்குள்ளே வந்துடுவாங்க. புரிஞ்சாங்க? செகண்ட் பாருங்கள், நேமிங் ஆஃப் பிளேசஸ். இந்த உலகத்தில் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பெயர் இருக்குதோ அந்த பெயர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது அந்த இடத்துக்குரிய பெயர்கள் எல்லாமே நேமிங் ஆஃப் பிளேசஸ்க்குள்ளே நவுன்குள்ளே வந்துடும். பாருங்கள், சென்னை பெரிய ஒரு சிட்டி, அதோட நேம் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்கோம். பஸ் ஸ்டாப், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட பெயர் தான். அப்போனா பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நவுன் தான். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், ஹாஸ்பிட்டல் நவுன். சாத்தூர், அது ஒரு இடத்தோட பெயர் தான் குறிக்குது, நவுன். இப்போ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், உப்பத்தூர். இதுவுமே பார்த்தீங்கன்னா நேமிங் ஆஃப் பிளேசஸ்க்குள்ளே நவுனுக்கு உள்ளே வந்துடும். புரிஞ்சாங்க? ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். திங்ஸ், பொருட்கள். புக், பென், பைக், டேபிள், பஸ், ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருட்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா நேமிங் ஆஃப் திங்ஸ்குள்ளே வந்துடும், அதாவது நவுனுக்கு உள்ளே வந்துடும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, புக், பென், பைக், டேபிள். ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள், அனிமல்ஸ். விலங்குகள், பறவைகள், நீந்துவன, ஊர்வன எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அடங்கிடும். கேட், டவ், லைன், ஃபிஷ்.
எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் இருக்குது. இப்போ உங்களுக்கு நவுன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சிருச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் இங்கிலீஷில் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸ்க்குள்ளே நவுன்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லணும். இது உங்களுக்கான டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ராஜா ஹேஸ் அ பைக். இதுக்கு தமிழ் மீனிங் என்ன? ராஜா ஒரு பைக் வைத்திருக்கிறான் அல்லது ராஜாட்ட ஒரு பைக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. ஹேஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் 30 days கிளாஸில் day 2ல் இந்த ஹாவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். மறக்காமல் day 2ல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதில் நவுன்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். எல்லோரும் வரிசையாக கமெண்ட்டில் அப்படியே வரிசையாக உங்களோட ஆன்சர் டைப் பண்ணிட்டே வாங்க பார்க்கும். நான் ஆன்சர் பண்ணவா? ராஜா ஒரு நவுன், பைக் ஒரு நவுன். ராஜா பார்த்தீங்கன்னா நேமிங் ஆஃப் பர்சனுக்குள்ளே வந்துடுவாங்க. நேமிங் ஆஃப் பர்சன். பைக் அப்படிங்கிறது எதுக்குள்ளே வரும்? வாய் திறந்து ஆன்சர் பண்ணுங்க. நேமிங் ஆஃப் திங்ஸ். சூப்பருங்க, எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள். திஸ் இஸ் மை டாக். இது என்னுடைய நாய். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நவுன் எது? சூப்பர், நேமிங் ஆஃப் அனிமல்ஸ்குள்ளே வந்துடும். தேர்ட் ஒன் பாருங்கள். மகா இஸ் எ டீச்சர். மகா இஸ் எ டீச்சர். நவுன் எது சொல்லுங்க பார்க்கும். ஆன்சர் பண்ணுங்க. சூப்பருங்க, மகா தான் நவுன். இதில் ஒரு நவுன் தான் இருக்கா? சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. டீச்சர் அப்படிங்கிறதும் ஒரு நவுன் தான். ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் தான் வரும்னு கிடையாதுங்க, 2 3 கூட வரலாம். மகா இஸ் எ டீச்சர், மகா டீச்சர், 2 நவுன் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பாருங்க. மதுரை இஸ் எ பிக் சிட்டி. நவுன் எது சொல்லுங்க பார்க்கும். இதுலேயுமே 2 நவுன் இருக்குது. மதுரை, சிட்டி. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நேமிங் ஆஃப் பிளேசஸ்குள்ளே வந்துடும். இது பார்த்திங்கனாலும் நேமிங் ஆஃப் பிளேசஸ்குள்ளே தான் வரும். ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இன்னொரு தடவை சொல்கிறேன். நவுன் அப்படின்னா இந்த உலகத்தில் எதுக்கெல்லாம் பெயர் இருக்குதோ அந்த பெயர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நவுன்குள்ளே வந்துடும். ஒன்று நேமிங் ஆஃப் பர்சனுக்குள்ளே வரும், இல்லைனா நேமிங் ஆஃப் பிளேசஸ்குள்ளே வரும், இல்லை அப்படின்னா நேமிங் ஆஃப் திங்ஸ்குள்ளே வரும், அப்படி இல்லை அப்படின்னா நேமிங் ஆஃப் அனிமல்ஸ்குள்ளே வரும். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். பாருங்கள். மை மதர் ஒர்க்ஸ் இன் எ ஸ்கூல். எங்கள் அம்மா ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் நவுன்லாம் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். இப்போ நவுன் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு இந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் இன்னுமே இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் இந்த நவுனில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பார்ட் இருக்குது. கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டது இந்த நவுனில் இருக்குது. நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிவிடுக்க ஆசைப்பட்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக 30 days கழிச்சு நான் உங்களுக்கு சொல்லித் தருவேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன் அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கலாங்க. ப்ரோனவுன் அப்படின்னா நம்ம தமிழில் பிரதிப்பெயர், சுட்டு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் இதெல்லாம் ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம இங்கிலீஷில் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. இப்போ ப்ரோனவுன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கலாங்க. இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு நவுனை எந்த வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணுதோ அதுதான் ப்ரோனவுன். பாருங்க. ராஜா விளையாடி கொண்டிருக்கிறான். ராஜா விளையாடி கொண்டிருக்கிறான். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். அதுக்கு இங்கிலீஷில் ராஜா இஸ் பிளேயிங் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த சென்டென்ஸில் நவுன்னா என்னென்னு சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க, எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா அப்படியே கமெண்ட்டில் உங்களோட ஆன்சரை வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ராஜா தான் நவுன். இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ப்ரோனவுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு நவுனை எந்த வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணுதோ அதுதான் ப்ரோனவுன். இப்போ இந்த ராஜா அப்படிங்கிற நவுனை
எந்த வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா he, அவன். இப்போ ராஜா விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படியே சொல்லலாம், அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ராஜா அப்படிங்கிற நவுனை he அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்பனா he தான் ப்ரோனவுன். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், இதை நீங்கள் சப்ஜெக்ட் அப்படின்னு தானே சொல்லி கொடுத்தீங்க, இப்போ ப்ரோனவுன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். சப்ஜெக்ட்னாலும் ஒன்று தான், ப்ரோனவுன் அப்படின்னாலும் ஒன்று தான். புரிஞ்சாங்க? நம்ம டென்சஸில் படிக்கும்போது he, she, it, I, we, you, they இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கான்செப்ட் படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா he அப்படின்னா ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஜஸ்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ராஜா விளையாடி கொண்டிருக்கிறான், ராஜா இஸ் பிளேயிங். இப்போ இந்த ராஜா அப்படிங்கிற பையனை எந்த வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா he, அவன் விளையாடி கொண்டிருக்கிறான், he is playing. இப்போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேங்க. அபி சமைத்து கொண்டிருக்கிறாள், அபி இஸ் குக்கிங். இப்போ இந்த சென்டென்ஸில் எந்த வார்த்தை அபி அப்படிங்கிற நவுனை ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள் பார்க்கும். நான் உங்களுக்கு இப்போ எழுதலை, ஓகே நான் எழுதி கூட காமிக்கிறேன். அபி சமைத்து கொண்டிருக்கிறாள், அபி இஸ் குக்கிங். இப்போ அபி தான் நவுன். இந்த அபி அப்படிங்கிற நவுனை எந்த வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா she, அவள், அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். புரிஞ்சாங்க? அபி அப்படிங்கிறவங்க தான் நவுன். இந்த அபி அப்படிங்கிற நவுனை she அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுது. இந்த she அப்படிங்கிறத நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகேங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ரோனவுனில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு இது வரைக்கும் புரியுது அப்படின்னா வீடியோவை இன்னும் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனமாக கவனிங்க. கவனித்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் கற்றுக்கொண்டதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இன்னுமே இந்த ப்ரோனவுனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் நவுன்னா என்ன, ப்ரோனவுன் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்னா தமிழில் பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் இருக்குங்க. அந்த நவுனை எந்த வார்த்தை அப்படி விவரித்து காமிக்குதோ அதை தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், யானை கருப்பாக இருக்கிறது. யானை கருப்பாக இருக்கிறது. இங்கிலீஷில் த எலஃபண்ட் இஸ் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸில் நவுன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். நவுன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பெயர் சொல். நவுன் அப்படின்னா எலஃபண்ட். இப்போ இந்த நவுனை எந்த வார்த்தை விவரித்து காமிக்குது? அதாவது இந்த நவுனை பார்த்து நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேளுங்களேன், யானை எப்படி இருக்குது, அதாவது எந்த கலரில் இருக்குதுன்னு கேட்கும். அதுக்கு இந்த சென்டென்ஸில் எந்த வேர்டு ஆன்சர் கொடுக்குது அப்படின்னா பிளாக். புரிஞ்சாங்க? ஒரு நவுன் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். யானை கருப்பாக இருக்கிறது, த எலஃபண்ட் இஸ் பிளாக் அப்படின்னா பிளாக், இதுதான் அட்ஜெக்டிவ். புரிஞ்சா? இப்போ செகண்ட் ஒன் பாருங்க, அவளிடம் ஒரு நீல நிற பேனா இருக்கிறது. இதுக்கு இங்கிலீஷில் she has a blue pen அப்படின்னு சொல்லுவோம். she அப்படின்னா அவள், has அப்படின்னா இருக்கிறது, a அப்படின்னா ஒரு நீல நிற பேனா. இப்போ இந்த சென்டென்ஸில் எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டதில்ல, சொல்லுங்கள் பார்க்கும். she, இது என்னன்னு சொல்லுவோம், சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க, இதை நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
சூப்பர். இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ். இப்போ இந்த சென்டென்ஸில் நவுன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க. பேனா, இதை தான் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுனை எந்த வார்த்தை விவரித்து காமிக்குதோ அதை தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸில் பென் அப்படிங்கிறது தான் நவுன். பேனா எந்த கலரில் இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சென்டென்ஸில் எந்த வேர்டு ஆன்சர் தருதுன்னு சொல்லுங்க பார்க்கும். ப்ளூ. இதை தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சாங்க? இப்போது நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற ஒவ்வொரு கான்செப்டையும் நான் உங்களுக்கு வீடியோவோ பண்ண நான் ரெடி. உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க. இப்போ அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சா? இன்னும் நான் உங்களுக்கு 2 சென்டென்ஸ் கொடுக்கேன். அது உங்களுக்கு டெஸ்ட். நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற 2 சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். எல்லாரும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க. தேர்ட் ஒன் பாருங்கள். என்னிடம் ஒரு பெரிய வீடு உள்ளது. நம்ம அந்த பேச்சு சொல்லலாம், என்கிட்ட ஒரு பெரிய வீடு இருக்குது, நான் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ பிக் ஹவுஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் நவுன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். சொல்லுங்க பார்க்கும். ஹவுஸ். இதை தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். இப்போ நான் இந்த நவுனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். என்கிட்ட இருக்கிற வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சென்டென்ஸில் எந்த வேர்டு நமக்கு ஆன்சர் தருதுன்னு சொல்லுங்க பார்க்கும். பிக். பெரிதாக இருக்கிறது. புரிஞ்சாங்க? ஹவுஸ் தான் ஒரு நவுன். இந்த நவுனை எந்த வேர்டு விவரித்து காமிக்குது? பிக். இதை தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த சென்டென்ஸில் நல்லா கவனிங்க. ஐ அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டு இருக்குது. இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் ப்ரோனோனா ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா? சூப்பருங்க. இதை நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனோன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் அ பிக் ஹவுஸ். ஐ சப்ஜெக்ட் ப்ரோனோன், பிக் அட்ஜெக்டிவ், ஹவுஸ் நவுன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் நிறைய ரீட் பண்ணும்போது சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரோனோனா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இந்த மாதிரி அட்ஜெக்ட்னா என்ன, நவுன் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். நம்ம இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியும். ஓகே. செகண்ட் ஒன் பாருங்கள். ராஜா ஒரு புத்திசாலியான பையன். இதில் நவுன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். ஏன்னா நம்ம அட்ஜெக்டிவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நவுன் அப்படிங்கிறது என்னென்னு தெரியணும். சொல்லுங்க பார்க்கும். ராஜா தான் நவுன். நவுன் அப்படிங்கிறது ராஜான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ராஜா எப்படிப்பட்ட பையனாக இருக்கிறான்? இந்த ராஜாவை எது விவரித்து காமிக்குது அப்படின்னா புத்திசாலியான பையன். கிளவர் தான் அட்ஜெக்டிவ். புரிஞ்சிருச்சாங்க? இப்போ நீங்கள் அட்ஜெக்டிவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு ஆகணும்? நவுன். நவுன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அட்ஜெக்டிவை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கற்றுக்கிட முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அட்ஜெக்டிவ் அப்படிங்கிற கான்செப்டை அதில் இருக்கிற பேசிக்கானதை நல்லா ஈஸியாக கற்றுக்கிட்டாச்சு. இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்கள். வேர்ப். எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் நிறைய தடவை இந்த கான்செப்டை உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த கான்செப்ட்குள்ளே நம்ம வரதுனால இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வேர்ப் அப்படின்னா தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ப் தான். காலையில் எந்திக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணுறோமோ அது அத்தனையும் பார்த்திங்கன்னா இந்த வேர்ப் அப்படிங்கிற கான்செப்ட்க்கு உள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ராஜா வருகிறான். இதுக்கு இங்கிலீஷில் ராஜா கம்ஸ். நிறைய பேர் ராஜா கம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. இது பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பேச வரும்போது அந்த சப்ஜெக்ட் வேர்பு கூட நம்ம எஸ், இஎஸ் இதெல்லாம் நம்ம சேர்க்கணும். நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக 30 days கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ராஜா வருகிறான் அப்படின்னா ராஜா கம்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். சூப்பருங்க.
ராஜா தான் சப்ஜெக்ட், கம்ஸ் தான் வேர்பு. ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன செயலை செய்கிறாங்களோ அந்த செயல் தான் பார்த்திங்கன்னா வேர்ப். அதாவது ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் செய்யப்படுதோ அதை நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். இங்கே வர்ற ஒரு செயலை ராஜா செய்கிறாங்க, அப்போ கம்ஸ் தான் வேர்பு. ஓகே, இப்போ ரெண்டாவது பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா அப்படியே காமெண்ட்டில் வரிசையாக டைப் பண்ணுங்க, இல்லைனா வாய் திறந்து பேசுங்க. நான் விளையாடுகிறேன், ஐ ப்ளே, அவ்வளோதான். இதில் ஐ அப்படிங்கிறது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே வரும்னு சொல்லுங்கள் பார்க்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் 3 பார்த்துட்டோம். நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ். இந்த 3க்குள்ளே ஐ அப்படிங்கிற வேர்ட் எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே வரும்னு சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, குட். ப்ரோனவுன்குள்ளே வரும். அந்த ப்ரோனவுன்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். மீ வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, இப்போ இதில் வேர்ப் பார்த்தீங்கன்னா ப்ளே தான். ஐ ப்ளே. தேர்ட் ஒன் பாருங்க, அவர்கள் போகிறார்கள். அவர்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம், தே. போகிறதுக்கு இங்கிலீஷில் கோன்னு சொல்லுவோம். இப்போ இதில் தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், கோ வேர்ப். அவங்க என்ன செயலை செய்கிறாங்க, போகிற ஒரு செயலை செய்கிறாங்க. போகிறதுக்கு இங்கிலீஷில் கோன்னு சொல்லுவோம், அப்படின்னா கோ தான் வேர்ப். ஃபோர்த் ஒன் பாருங்க, அபி சமைத்து கொண்டிருக்கிறாள். இப்போ அபி சமைக்கின்ற ஒரு செயலை செய்கிறாள், தொடர்ச்சியாக செய்கிறான்னு சொல்லியிருக்கோம். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்குள்ளே வந்துடும். ஓகே, இப்போ அதுக்கு இங்கிலீஷில் அபி இஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் சப்ஜெக்ட் என்ன, அபி. இங்கே அபி என்ன செயலை செய்கிறாங்க, சமைக்கின்ற ஒரு செயலை செய்கிறாங்க, அப்படின்னா குக் தான் வேர்பு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த இஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டு இருக்குது, இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா வேர்ப் தாங்க. ஆனால் இந்த வேர்புக்கு ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுருக்கோம். புரிஞ்சாங்க? நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறேன். வேர்புனா என்ன அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வேர்ப்லேயே நிறைய இருக்குங்க. ஆக்சிலரி வேர்ப் இருக்குது, மாடல் வேர்ப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. வேர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப் இந்த 4ஐயும் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ 5வது பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அட்வர்ப். அட்வர்ப் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்புக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் எது கொடுக்குதோ அந்த வேர்டை தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவன் கவனமாக விளையாடுகிறான். அவன் கவனமாக விளையாடுகிறான். இப்போ இந்த சென்டென்ஸில் வேர்புனா என்ன? நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்வர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேர்புனா என்னன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த சென்டென்ஸில் வேர்ப்னா என்ன, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். பிளேஸ். இப்போ இந்த பிளேஸ் அப்படிங்கிற வேர்பை எந்த வேர்டு விவரித்து காமிக்கி, அவன் எப்படி விளையாடுகிறான் சொல்லுங்க பார்க்கும். கவனமாக, கேர்ஃபுல்லி. அப்போ இதை தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சாங்க? ஒரு வேர்பை எந்த வார்த்தை விவரித்து காமிக்குதோ, எக்ஸ்ட்ரா மீனிங் எது கொடுக்குதோ அதை தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செகண்ட் ஒன் பாருங்க, அவள் மெதுவாக ஓடினாள். பாஸ்ட் டென்ஸ். எப்படி பேசலாம்? she ran slowly. இப்போ இந்த சென்டென்ஸில் வேர்ப்னா என்ன? ஓடினாள். இதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வேர்புக்கு எந்த வார்த்தை விவரித்து காமிக்கி அவள் எப்படி ஓடினாள் அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? மெதுவாக, ஸ்லோலி. இதை தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சாங்க? இப்போ பாருங்களேன், நான் நன்றாக படிக்கிறேன். இதை எப்படி சொல்வேன்? ஐ ஸ்டடி வெல். இப்போ இந்த சென்டென்ஸில் வேர்ப்னா என்ன? படிக்கிறது. படிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஸ்டடி. இந்த ஸ்டடிக்கு எந்த வேர்டு எக்ஸ்ட்ரா நல்ல மீனிங் கொடுக்குது? நன்றாக, வெல். அப்போனா வெல் தான் அட்வர்ப். உங்களுக்கு இப்போ ஈஸியாக அட்வர்ப் புரிஞ்சிருச்சாங்க? நம்ம இப்போ இது வரைக்கும் 5 கான்செப்டை நல்லா டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன்.
ப்ரிப்போசிஷன் அப்படின்னா தமிழில் முன் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ்க்கு இடையில வரக்கூடிய சின்ன வேர்டு தான் ப்ரிப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பேனா மேஜையின் மேல் உள்ளது. பேனா மேஜையின் மேல் உள்ளது. இங்கே நல்லா கவனிங்க, இங்கிலீஷில் பாருங்கள், த பென் இஸ் ஆன் தி டேபிள். ஒரு சென்டென்ஸில் 2 நவுன் இருக்குது அப்படின்னா அந்த 2 நவுனையும் கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரிப்போசிஷன் தான். பாருங்கள், பென் அப்படிங்கிறது ஒரு நவுன், டேபிள் அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த 2ஐயும் லிங்க் பண்ணுறதுக்கு தான் ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரிப்போசிஷனை நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. த பென் இஸ் ஆன் தி டேபிள். பேனா மேஜையின் மேல் உள்ளது. அந்த பேனா எங்கே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த ஆன் அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டு தான் நமக்கு காமிச்சு கொடுக்கு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் இல்லை அப்படின்னா பாருங்கள், த பென் இஸ் த டேபிள். த பென் இஸ் த டேபிள் அப்படின்னா பேனா தான் மேஜை அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்களா, ப்ரிப்போசிஷன் இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி டோட்டலாக மாறிடுச்சு. பேனா தான் மேஜை அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இப்போ இடையில ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வரும்போது அந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது அப்படின்னா பேனா மேஜையின் மேல் உள்ளது. புரிஞ்சாங்க? ஈஸியாக புரியுதா? இந்த ப்ரிப்போசிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பிழை இல்லாமல் நம்ம ஒரு சென்டென்ஸை ரொம்ப ஈஸியாக பேச முடியுங்க. நம்மளை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு முக்கால்வாசி பேசிடுவோம். ஆனால் கடைசியாக அந்த ப்ரிப்போசிஷன் பேசுகிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் பேசுவோம். அந்த 2க்கும் நடுவில் அந்த ப்ரிப்போசிஷன் இன்னா, ஆனா, அட்டா, அண்டரா, இந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷனில் நிறைய வேர்டு இருக்குது. எதை தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக 30 days முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனாக நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் இங்கிலீஷில் என்னென்னலாம் ஈஸியாக கற்றுக்கிட்டேனோ அந்த மெத்தட் படி தான் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கும் புரியுது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். த பென் இஸ் ஆன் த டேபிள். பேனா மேஜையின் மேல் உள்ளது. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா டைம் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரிப்போசிஷனாக ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நேற்று டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்தேன். பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் கொண்டு வந்ததுனால நான் அதையே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் 3 பேசிக்கான இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த சென்டென்ஸில் இருக்கிற பிளாங்க்குள்ளே நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக டைப் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ வாஸ் பார்ன் blank 2002. இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 2002வது வருஷத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு வருஷத்தை மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கேன். அப்போனா டைம் ரிலேட்டடாக நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசும்போது அதுக்கு முன்னாடி எந்த ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு வருஷத்தை மென்ஷன் பண்ணாவோ அல்லது ஒரு மாதத்தை மென்ஷன் பண்ணாவோ சீசனை மென்ஷன் பண்ணாவோ பார்த்திங்கன்னா இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பேசணும். ஐ வாஸ் பார்ன் இன் 2002. நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், ஐ வில் மீட் யூ blank சண்டே. சண்டே அப்படிங்கிறது ஒரே ஒரு நாளை மட்டும்தான் குறிக்கும். சண்டே, மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிழமை ஒரு நாளை மட்டும்தான் குறிக்கும். அப்படின்னா ஒரு நாளையோ அல்லது ஒரு டேட்டையோ நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம். ஜூலை 28ஆம் தேதி, அக்டோபர் 5ஆம் தேதி, ஆகஸ்ட் 2ஆம் தேதி, இப்படி நம்ம டேட்டை மென்ஷன் பண்ணி பேசுகிறோம். அல்லது ஒரு டேவை ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை ஒரு கிழமையை மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பயன்படுத்தணும். ஐ வில் மீட் யூ ஆன் சண்டே. தேர்ட் ஒன் பாருங்கள், ஐ கெட் அப் blank 6 AM. இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்களா? எக்ஸாக்டான டைமை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். நான் காலைல 6 மணிக்கு எந்திக்கிறேன். அப்போ நம்ம எக்ஸாக்டான டைமை மென்ஷன் பண்ணி பேசும்போது அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பயன்படுத்தணும். ப்ரிப்போசிஷனில் இது மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்குதுங்க.
அதெல்லாம் எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு வேர்டை நான் உங்களுக்கு தெளிவாக தனித்தனி வீடியோவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நான் என்னென்னலாம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேனோ அதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறது தான் என்னுடைய வேலை. நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரியல, அதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய டவுட்ஸை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கள் டீம் உங்களை ரீச் பண்ணுவாங்க. இப்போ 7th ஒன் பாருங்கள், கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படின்னா தமிழில் இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வேர்ட்ஸையோ அல்லது 2 சென்டென்ஸையோ இணைக்கக்கூடிய பாலமாக செயல்படுவது தான் இந்த கன்ஜங்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அனிமல்ஸ் பிளாங்க் பேர்ட்ஸ். விலங்குகள் பிளாங்க் பறவைகள். இப்போ இதை இணைக்கிறதுக்கு தான் நமக்கு கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், விலங்குகள் மற்றும் பறவைகள். இதை நம்ம 2 நவுன் கூட சொல்லலாம். 2 வேர்ட்ஸை எதை இணைக்குது? அதாவது 2 வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கு. இதை அப்படியே ஒட்டுறதுக்கு தான் இந்த கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். புரிஞ்சாங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ லைக் டீ பிளாங்க் மை சிஸ்டர் லைக்ஸ் காஃபி. இதை தமிழில் நான் பேசும்போது சொல்கிறேன், எனக்கு டீ பிடிக்கும் ஆனால் என்னோடய சகோதரிக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே கவனிங்களேன், எனக்கு டீ பிடிக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு டீ பிடிக்கும், ஐ லைக் டீ. இங்கே கவனிங்க, என் சகோதரிக்கு காஃபி பிடிக்கும், இது பார்த்திங்கன்னா ஒரு தனி சென்டென்ஸ், மை சிஸ்டர் லைக்ஸ் காஃபி. இப்போ இந்த 2ஐயும் இணைத்து பேசுகிறதுக்கு தான் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஐ லைக் டீ பட் மை சிஸ்டர் லைக்ஸ் காஃபி. புரிஞ்சாங்க? இந்த கன்ஜங்ஷனில் நிறைய சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக் மட்டும், இந்த கன்ஜங்ஷன்னா என்ன, இதோட பேசிக்கான கான்செப்ட் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? 30 days முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வேர்ட்ஸாக நான் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து நிறைய சென்டென்சஸை உங்களை இங்கிலீஷில் பேச வைக்க போகிறேன். அந்த கான்செப்ட்லாம் புரிய வைக்க போகிறேங்க. இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 8வது இன்டர்ஜெக்ஷன். பார்க்கலாமா? இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா தமிழில் வியப்பிடை சொல், அதாவது வியப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆழ்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சொல்லு தான் இன்டர்ஜெக்ஷன். இன்னும் நான் சிம்பிளாக சொல்கிறேன், நம்மளுடைய சந்தோஷம், துக்கம், வெறுப்பு, பாராட்டு, கோபம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தக்கூடிய சொல்லு தான் இன்டர்ஜெக்ஷன். வாவ், இதுவும் பார்த்திங்கன்னா இன்டர்ஜெக்ஷன் தான். நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சொல் தானே. எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் என்னோடய எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டேன். வாவ், ஐ பாஸ் த எக்ஸாம். நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன், சந்தோஷமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போது நம்மளுடைய இந்தியா டீம் விளையாண்டுக்கிருக்கு வேர்ல்டு கப். இப்போ அதில் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். வாவ், நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சொல் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்ஜெக்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், வாவ் த பேர்ட்ஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த இடத்துல நம்ம வாவ் அப்படிங்கிற இன்டர்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாஸ். அலாஸ் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ஐயோ தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதுக்கு இங்கிலீஷில் அலாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய பர்ஸ் ஒன்று தொலைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அலாஸ் ஐ லாஸ் மை பர்ஸ். என்னுடைய பஸ்ஸு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்மகிட்ட இருந்த ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அலாஸ் அப்படிங்கிற இன்டர்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பேசுங்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்ஸ். ஓப்ஸ் அப்படின்னா அச்சச்சோ இந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ கூகுளில் நம்ம ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுவோம். கூகுள் பார்த்திங்கன்னா நமக்காக நிறைய ஃபுல்லாக தேடி பார்க்கும். ஆனால் நம்ம சர்ச் பண்ணது அங்கே இல்லை அப்படின்னா ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா ஓப்ஸ். ஓப்ஸ், அச்சச்சோ தேடி பார்த்தா எதுவுமே கிடைக்கல. இந்த மாதிரி இடத்துலலாம் ஓப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓ காட், அடக்கடவுளே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதுவும் இன்டர்ஜெக்ஷனில் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துடுச்சு.
என்னென்னு பார்க்கிங்களா, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற அந்த 8 பெயர்களையும் நீங்கள் இங்கிலீஷில் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும். யாரெல்லாம் இந்த 8 பேரையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.